ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, ஒரு மனிதனோட அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைக்கு லக்னத்தை பார்க்குறதா, ராசியை பார்க்குறதா, இல்லை நட்சத்திரத்தை பார்க்குறதா அப்படிங்கிறதா இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக லக்னத்தை விதி அப்படின்னு சொல்லுவோம், ராசியை மதி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சூரியனை கதி அப்படின்னு சொல்கிறது. அப்போ விதி, மதி, கதி இந்த மூன்றையுமே ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நட்சத்திரத்தை எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? நட்சத்திரம் தான் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடந்துகிட்டு இருக்குது, ஏற்கனவே என்ன நடந்தது, பிறந்த போது என்ன திசை நடந்தது, என்ன திசை அல்லது என்ன புத்தி இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது, அந்தரம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடியது நட்சத்திரம். அதனால் பார்த்திங்கன்னா லக்னம், ராசி, சூரியன், அதையும் தாண்டி நட்சத்திரம், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் எதை விடுறது எதை பார்க்குறது அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது அதை உயிர் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு ராசியில் தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் தான். இப்போ லக்னம் தான் இங்கே யார் அப்படிங்கிறத சொல்கிறது. நம்ம ஏற்கனவே லக்ன பலன்களில் நிறைய தெளிவாக பார்த்துட்டா கூட, ஒரு ஜாதகத்தில் ஏன் லக்னத்தை முக்கியமாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அந்த மனிதனுக்கு இந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தாலும் கூட அந்த யோகங்களை எல்லாத்தையும் அவன் அனுபவிக்க முடியுமா முடியாதா, அதுக்கான தகுதி உள்ள நபராவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும், பொருளுதவிகள் இருக்கும், பணம் பேங்க்கில் டெபாசிட் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும், அதனால் அவங்க எதுவுமே அனுபவிக்க முடியாமல் இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெரிய சொத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடன் இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பார்த்துருப்பாங்க, சொத்து பத்து அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரொம்ப சரியாக நடந்துகிட்ருக்கும். அதாவது ஆசைப்படுற யோகம்னு ஒன்று இருக்குது, அனுபவிக்கிற யோகம்னு இருக்குது. நல்லா பல இடங்களில் சொல்லுவாங்க இல்லையா, புலிக்கு வாலாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கிறதுன்னு. மிகப்பெரிய மாடி வீட்டில் ஏழையாக இருக்கிறத விட ஏழையாக இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? மனநிறைவு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உங்கள் ஆயுள் முழுக்க நீங்கள் அனுபவிக்க வேண்டியது சுகதுக்கங்களை முழுமையாக அனுபவிப்பீங்களா மாட்டிங்களா? இதற்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கான வசதி வாய்ப்புகள், பதவிகள், மக்கள் செல்வாக்குகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திப்பீங்களா? இல்லை சாதாரண தனி மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களால் ஒரு கம்பீரமாக வாழ முடியுமா? இதையெல்லாம் பார்க்குறது லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. அதாவது இந்த கண்ணு முக்கியமாக அந்த கண்ணு முக்கியமாக அப்படிங்கிற கேள்வியாக இருந்தால் கூட ஒரு முக்கியத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ லக்னம் எந்த லக்னம் வேணால் இருக்கலாம். மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் இந்த 12 லக்னங்களில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்கணும். அப்போது சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் 9 கிரகங்களில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். அப்போ லக்னம் என்ன லக்னமாக இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய கிரகம் தான் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கேரக்டரை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. என்ன லக்னமாக இருந்தால் கூட அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, செவ்வாய் இருக்கா, இல்லை 9 கிரகங்களில் ராகு கேது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது அந்த கிரகத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னத்துக்கு பகை கிரகமா, இல்லை நட்பு கிரகமா, இல்லை சமம் ஒரு நட்பும் இல்லை பகையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கிரகமா, இல்லை சுபாவத்தால் பாவ கிரகமா, சுபாவத்தால் சுப கிரகமா, இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது சூரியன், வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன், புதன்லாம் சுப கிரகம் அப்படிங்கிறோம். அப்புறம் செவ்வாய், சூரியன்லாம் பாவ கிரகம், ராகு கேதெல்லாம் சனி எல்லாம் பாவ கிரகங்கிறோம். அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு சுபரா பாவரா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். அடுத்தது லக்னத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்வை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு சுப கிரகங்களோட பார்வை கிடைக்குதா, குருவோட பார்வை கிடைக்குதா, இல்லை புதனோட பார்வை கிடைக்குதா, சுக்கிரனோட பார்வை கிடைக்குதா, இப்படி என்னென்ன கிரகங்களோட பார்வை கிடைக்குது. பாவ கிரகங்களாக இருந்தால் கூட இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு வைக்கும்போது மேஷ லக்னத்துக்கு செவ்வாயோட பார்வை கிடைச்சிதுன்னா அதை பாவக்கிரக பார்வையாக எடுக்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதியே அவர் தான். லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு லக்னாதிபதியோட பார்வையே கிடைச்சதுன்னா அவர் வலிமையானவர்கள்லாம் இந்த சென்ஸ் பணக்காரங்கள், செல்வாக்கு உள்ளவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சுயமரியாதையோடு இருப்பாங்க. அவங்கள எடுக்கக்கூடிய முடிவுகளில் இன்னொருத்தவங்க பூந்து தலையிட்டு மாற்ற முடியாது. அப்படி சொல்கிறோம்ல, அந்த இறையாண்மைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை லக்னத்தை பார்க்கும்போது என்ன லக்னம்,
அந்த லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது, அந்த இருக்கக்கூடிய கிரகத்தை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது, சுப கிரகங்களா பாவ கிரகங்களாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடுறோம்ல. அடுத்தது லக்னாதிபதி எங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிங்கமாக இருந்தால் கூட சிங்கம் காட்டில் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, அதை கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டா மரியாதை இருக்காதுல்ல. அப்போ லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ரெண்டாவது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 6, 8, 12ஆம் இடங்களில் லக்னம் மறைஞ்சு போயிடுச்சுன்னா லக்னாதிபதி அதனால் பெரிய பலன் இல்லை. சரி, 11ஆம் இடம் நல்ல இடமா அப்படின்னு பார்த்தோங்கன்னா 11ஆம் இடம் சில ராசிகளுக்கு சில லக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் பகை ஸ்தானங்கள் பாதகஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்தானங்களில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறாமல் இருக்கிறது நல்லது. அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல்ல லக்னத்தை தான் பார்க்கணும், அந்த லக்னம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம புலிப்பாணியில் சொல்லுவாங்க, கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம், கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா சுகமில்லைன்னு அப்படி வரும், களவு போகும், நிறைய அந்த பாடல்கள் வரும். அப்போ லக்னாதிபதி சுத்தமாக இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெறாமல் இருக்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு ஒரு மரியாதை. எவ்வளவு தான் எந்நிலை கண்டிட்டாலும் செல்வாக்கு இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எங்கே தான் கீழே விழுந்தாலும் உங்கள் மேலே எழுந்து வந்துடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ லக்னம் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை எப்படி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைக்கு அதோட சுபக்கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதை நம்ம அடுத்த கட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராசி எப்படின்னு பார்க்குறோம். அப்போ விதி எவ்வளோ முக்கியமோ மதின்னு சொல்லக்கூடிய ராசியும் முக்கியம். அப்போ எப்போ ராசியை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு அந்த கிரக அமைப்பு ஜாதக அமைப்புகள் சரியில்லாத பட்சத்தில் ராசிக்கு லக்னமாக போட்டு ராசியை 1ஆம் இடமாக எடுத்துகிட்டு அதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்போ ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ மிதுன ராசின்னா மிதுனத்தில் சந்தன் இருக்கிறது மிதுன ராசின்னு வச்சுக்கலாம். மிதுன ராசிக்குரிய புதன் நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கணும். அப்போ லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ராசியாதிபதியோட நிலையும் ரொம்ப முக்கியம். ராசியாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிடறாரா அப்படின்னு பார்க்கணும். சில கிரகங்களுக்கு 8ஆம் இடத்துல மறையிறதும் பவர், சுக்கிரன் போன்ற கிரகங்களுக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் அது 6, 8, 12 மறைஞ்சிருக்கா, அப்படி இல்லையா ராசியாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்காரா அல்லது பகை பெற்றிருக்காரா நீச்சம் பெற்றிருக்காரா, இப்படி ஒரு கட்டம் பார்த்துக்கணும். அது எப்படின்னா, வலது கண் சரியில்லைன்னா இடது கண் தெரியுதா அப்படின்னு பார்க்குறோம்ல. இந்த கண்ணை விட இந்த கண்ணுக்கு பிரச்சனைனா கூட அந்த கண்ணால் பார்க்க முடியுமா, இந்த கையால் ஒர்க் பண்ண முடியலன்னா இன்னொரு கையால் ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம்ல. அப்போ லக்னம் சரியில்லாத பட்சத்தில் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் ராசியை பார்க்குறோம். அப்போ ராசியை பார்க்கும்போது என்னென்ன பார்க்குறோன்னா, ராசி நல்ல நிலைமையில் இருக்கா, ராசிக்கு சுபக்கிரகங்களோட பார்வை இருக்கா, ராசிக்கு உரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா, இல்லை பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கா, பாவக்கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கா, இதையெல்லாம் பார்த்து ரெண்டாவது தீர்மானிக்கணும். 3வது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்குறாங்க, இது நல்ல நட்சத்திரமா அல்லது கெட்ட நட்சத்திரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே நல்ல லக்னம் கிடையாது, எதுவுமே நல்ல ராசி கிடையாது, எதுவுமே நல்ல நட்சத்திரம் கிடையாது. ஏன்னா எல்லாமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல லக்னம், எல்லாமே நல்ல ராசி, எல்லாமே நல்ல நட்சத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்கும் பாதி பாசிட்டிவ் தன்மையும் உண்டு, நெகட்டிவ் தன்மையும் உண்டு. அப்போ நீங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு நீங்கள் பாசிட்டிவ் தன்மைக்கு உள்ளவர்களா, அதிகபட்ச பாசிட்டிவ் தன்மையை நீங்கள் பயன்படுத்துவீங்களா இல்லை நெகட்டிவ் தன்மையை பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும். அது வெறும் நட்சத்திரத்தை வச்சு வெறும் லக்னத்தை வச்சு மட்டுமோ அல்லது வெறும் ராசியை வைத்து மட்டுமோ இதை முடிவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்து நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திரம் அப்படி எதுக்கு பார்க்குறதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா எத்தனாவது திசைகள் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 4வது திசையாக சனி திசை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 4வது திசை சனி திசையாக வரும்போது கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகும். மாரக திசை அப்படின்னு சொல்லுவாங்க. மாரக திசை அப்படின்னா மாரகத்துக்கு நிகரான துன்பங்களையும் கொடுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா மாரகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதனுக்கு, உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு ஒரு மரியாதை இருக்கும், இறந்து போனதுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல. அப்போ உயிரோட நடைபெணமாக சில சூழ்நிலைகளில் உருவாக்கி விட்டுடும். அதனால் இப்போ 4வது திசை சனி திசையாக வரும்போது ஒரு பாதிப்பு வரும் இல்லையா. இதுக்கு நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
அதற்கு அடுத்தது 4வது திசை ராகு திசையாக வந்தாலும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா, அப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு 4வது திசை ராகு திசையாக வரும். அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா மாரக திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிகரான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு திசைன்னா, அப்போ அந்த திசைகளை கடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போது வெறும் லக்னத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, வெறும் ராசியை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தது வெறும் நட்சத்திரங்களில் பிறந்தாலே இது நல்ல நட்சத்திரம், அது கெட்ட நட்சத்திரம் அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா அமைப்புகளையும் ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் இயங்கும். ஒரு தனி மனிதன் இயங்கவே முடியாது இல்லையா? தனி மனிதன் இயங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு எந்த பற்றும் இல்லாமல் துறவிகளாக இருந்தால் இயங்கலாமே தவிர மனிதர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. அப்போ அதனால் பார்த்திங்கன்னா லக்னம், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்புறம் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம்ல, இந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பார்க்குறோம்? தேடாமலே செல்வம் வந்து சேர்றதும், தேடாமலே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறதான அதிர்ஷ்டம். அதுக்கு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கான எல்லா அமைப்புகளும் இருந்தால் கூட அதை பயன்படுத்துவதற்கான திசாபுத்திகளும் கோச்சார ரீதியாகவும் நல்லா இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு தான் இது வந்து அதிர்ஷ்டகரமான ஜாதகமா இல்லை அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகமா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் ஜாதகம் சுத்த ஜாதகம் தான் சார், வர்றதெல்லாம் தோஷம் உள்ள ஜாதகமாக வருதும்பாங்க. சுத்த ஜாதகம்னு உலகத்தில் எந்த ஜாதகமும் கிடையாது. சுத்த ஜாதகமாக ஒரு மனுஷன் பிறக்கவே முடியாது. கடவுள் மேலே, புராணத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க கடவுளுக்கு சில ஜாதகம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதிலே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்படி இல்லை, இது ரெண்டும் கலந்தது தான் லைஃப். அப்போ அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள், உங்கள் லக்னத்துக்கு அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்குதா? எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார திசை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டே வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகளை பார்க்கணும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குதா? உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே இந்த பயிற்சி அடையக்கூடிய கோச்சார குரு அமைந்திருக்கு, அது எந்தெந்த இடங்களை பார்வை செய்து அந்தந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதே போல் ஒவ்வொரு சனி பயிற்சியின் போதும் நம்ம என்ன பார்க்கணுன்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி பயிற்சி ஆகுது, கோச்சார சனி, அந்த இடத்துல உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே என்னென்ன கிரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சனியோட பார்வைப்பட இடங்கள் இருக்கு இல்லையா? சனி வந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா? அப்போ அந்த இடங்கள் உங்கள் லக்னத்துக்கு எத்தனையாவது இடம், அந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த சனியோட பார்வையோ சேர்க்கையோ பெறும்போது என்ன பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கணும். அதே போல் ராகு கேது பயிற்சியை பார்க்கும்போது அதுவும் ராகு கேது எந்தெந்த இடங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன திசைகள் நடக்குது, சாதகமான திசையா இல்லை சாதகமற்ற திசையா, சாதகமான புத்தியா அல்லது சாதகமற்ற புத்தியா அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் நடக்கக்கூடிய திசைக்கும் இந்த ஜாதகருக்கு ராசி ரீதியாக எப்படின்னு பார்க்குறோம்ல, அப்போ ராசியை வச்சு பார்க்கும்போது தான் அந்த கோச்சார நிலைகள் பெரிதும் பயன்படுது. ஏன்னா அதிர்ஷ்டம் இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா, பொதுவாக சுக்கிர திசைனா எல்லாருக்கும் நல்ல திசை, சூப்பர் திசை, அது பெரிய அளவுக்கு அள்ளி கொடுக்குங்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த சுக்கிர திசை அள்ளி கொடுக்காது. அந்த சுக்கிர திசை 20 வருஷம்னா மற்ற 8 கிரகங்களோட புத்தியும் அதில் நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த திசை நடக்க போகிற காலகட்டங்களில் குரு நல்லா இருக்கா, சனி நல்லா இருக்கா, கோச்சார குரு நல்லா இருக்கா, அடுத்து இந்த சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கிற காலங்களில் கோச்சார குரு பயிற்சி எப்படி இருக்குது, கோச்சார சனி பயிற்சி எப்படி இருக்குது, கோச்சார ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவெடுத்தால் தான் இது அதிர்ஷ்டகரமான ஜாதகமாக அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகமானு முடிவு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இல்லை கொஞ்சம் சுமாரான நேரமாக அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் நல்லா இருந்து லக்னாதிபதி வலுத்து இருந்தால் அதுதான் அதிர்ஷ்டமான ஜாதகம்னு வச்சுக்கிறத விட அது ஓரளவு நல்ல ஜாதகம். ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டி கொடுக்காது, நெருக்கடிகளும் ஒரே அடியாக இருக்காதுல்ல. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகிற தன்மையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற தன்மையும் அவங்களுக்கு இருக்குங்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்கணுமே தவிர ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது வெறும் லக்னத்தை பார்த்தும் முடிவுக்கு வரக்கூடாது. இந்த லக்னத்தில் பிறந்துட்டாலே இப்படி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த ராசியில் பிறந்துட்டாங்களே இவங்க இப்படிலாம் அள்ளிவாங்க சொல்ல முடியாது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவங்க இந்த கர்மா தான் இவங்களுக்கு உண்டு, இந்த பாதிப்பெல்லாம் உண்டுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அனுசரித்து பார்க்கணும். ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைக்கு லக்னமும் முக்கியம், ராசியும் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம், ராசியாதிபதி முக்கியம், நட்சத்திரமும் முக்கியம். அப்போ தான் எல்லா திசையும் கணிக்க முடியும். எல்லாத்தை விட கோச்சார கிரக நிலைகள் முக்கியம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.